இந்த ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே செய்யலாம். இந்த சட்னி வந்து தோசை, இட்லி, சப்பாத்திக்கு மூணுத்துக்குமே செம்ம காம்பினேஷனுங்க. இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதில் தக்காளி, கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாமே தாளிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க எடுத்தால் ஒரு சூப்பரான சட்னி ரெடி. கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே இந்த சட்னியை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 3 நாளும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம்.